Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் யாசர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட ஃபேஸ் குரூப் ஜாயின் பண்ணுங்க. இதில் வந்து நான் டெய்லி என்னோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிசைன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டெய்லி இன்கம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு. ஸோ இந்த குரூப்போட ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா, சின்ன உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கோட வீடியோ நான் வந்து இன்னைக்கு என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு மைண்டில் தோணுச்சு, ஏன் நம்ம வந்து மந்த்லி இன்கம் வந்து நான் ஒரு ரிப்போர்ட்டாக வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இதனோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஷாப்பிஃபைல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் கன்சல்டிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட இருக்கிறதுல வச்சு நான் ரொம்ப கம்மி டைம் கொடுக்கறதும் என்னோட லீஸ்ட் இன்கம் சோர்ஸ்ன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ அதோட ரெவன்யூ வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீ என்னோட ஃபேஸ்புக் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அதில் வந்து நிறைய பேர்த்தோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அது ஜாயின் பண்ணுங்க, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கோட வீடியோ வந்து என்னோட இன்கம் சோர்ஸை பற்றி இருக்க போகுதுன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு வந்து May 1, நான் ஏப்ரல் மந்தோட இன்கம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது எதனால நான் ஒரு தடவை லாகின் பண்ணுறேன்னு, ஏன்னா அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்னா ஈஸியாக ஃபேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தோணக்கூடாதுன்றக்காக நான் ஒரு தடவை லாகின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது லாகின் ஆயிடுச்சு. சாரி இதுலயே லாகின் பண்றேன். ஸோ இது இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கோட சேல்ஸ், ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இன்னைக்கோட 3 சேல் இருக்கு. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து கண்டினியூஸாக ஏன் வீடியோஸ் போடுறது இல்லைன்னா அதுக்கு இதுதான் காரணம். ஸோ நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதுவும் நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ டிசைன்ஸ் வந்து லைவ் இருந்துச்சு எனக்கு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஸோ இது பாருங்க, நான் வந்து லான்ச் பண்ணும்போது இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 டிசைன். ஸோ இது பாருங்க, 39 தான் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 39 டிசைன்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கோட டேட்ல பார்த்தீங்கன்னா 419 டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து டெய்லி கன்சிஸ்டண்டா இருக்குது பாத்தீங்களா. ஸோ எப்பவுமே நான் சொல்ற மாதிரி இது வந்து நம்பர்ஸ் கேம். நான் இனிஷியலா பாருங்க 39 டிசைன்ஸ் இருக்கும்போது சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு நாளைக்கு 1 2. நான் 419 டிசைன்ஸ் லைவ் இருக்கு. ஸோ டெய்லி 3 4 5 அந்த மாதிரி சேல்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கோட சேல்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ நான் இந்த மந்தோட ஏர்னிங்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். நான் போன மாசத்தோடது. ஸோ போன மாசம் ஏப்ரல், ஏன்னா இந்த மாசம் வந்து எனக்கு நான் பெஸ்ட்ன்னு சொல்ல மர்ச்ல. ஸோ இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்க $180. ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட 180. ஸோ கிட்டத்தட்ட 12,000 ரூபா வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல இருந்து வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா என்னோட ஒரு 2-3 ஷர்ட் தான் சேல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 11 ஷர்ட்ஸ். ஸோ இந்த 319 ஷர்ட்ஸ் நான் லான்ச் பண்ணதுல 11 ஷர்ட்ஸ் வந்து எனக்கு சேல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா இப்போ நான் நிறைய 419 டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன்னா இதுல ஒரு சில டிசைன்ஸ் வந்து இனி ரேங்கிங் வரும், ரேங்கிங் அப்புறம் சேல்ஸ் கன்சிஸ்டன்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது நம்பிக்கை இருக்கு. அடுத்த மாசம் வந்து இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகல இந்த இன்கம். ஸோ நீங்களும் வந்து என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி சைன் அப் பண்றது, எப்படி வந்து டிசைன் ரிசர்ச் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன். அதை நீங்க வந்து பழைய வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபேஸ்புக் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அங்க வந்து நான் டெய்லி ஸ்டாட்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சின்ன மோட்டிவேஷன் கோட்ஸ் கூட நாங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு என்ன தோணுது, நீங்க வந்து
ஏன் வந்து ஜாபுக்கு முன்னாடி உங்க லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை, ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜாப் வந்து ஒரு நல்ல இன்கம் சோர்ஸ். ஆனா அதே வந்து நம்பி இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது என்னைக்கு என்ன நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. இது நீங்க வந்து எப்பவுமே நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து தயவு செஞ்சு நீங்க ஒர்க் பண்ண பாருங்க. ஏன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா வந்து ஒரே வேலையில நிறைய பேர் 99% பாத்தீங்கன்னா பிடிக்காத வேலை தான் எனக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன இனிஷியல் ஸ்டேட்டஸ்ல என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாம் வந்து நான் என்னோட சேனல்ல வந்து போட்டு வச்சிருக்கேன் வீடியோஸ் தான். நீங்க வந்து அது ஃபாலோ பண்ணா போதும். அப்ரூவல் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம் மர்ஜ் பை அமேசான்ல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு இதுல வந்து இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா 112 பேர் இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்த்துக்கு வந்து இப்போ வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. என்னோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்றதுனாலயோ என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் வந்து ஒரு 5-6 வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன் எப்படி சைன் அப் பண்றதுன்னு பார்த்து. ஸோ அது வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து ஒரு வீடியோ சிங்கிள் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க மோஸ்ட் பை அமேசான்ல சைன் அப் பண்ணலாம். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுங்கிற ஸ்டெப்ஸும் இருக்கு. அதே மாதிரி ஃபைவர் பத்தியும் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன், அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அது பத்தியும் நிறைய பேருக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது பாருங்க, இவங்களோடலாம் பாருங்க ஃபைவரோட ஏர்னிங் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன டெடிகேஷன், இவங்களெல்லாம் நீங்க பாராட்டலாம் தயவு செஞ்சு. ஏன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணி இவங்க பாருங்க எஃபர்ட் எடுத்திருக்காங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த ரிசல்ட்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு எஃபர்ட் எடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம வாழ்க்கை பூரா கொடுத்துட்றோம். அது நமக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா இல்லைன்னு கூட தெரியாது. அதுக்கு நம்ம வந்து வாழ்க்கை பூரா படிச்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா இந்த சோர்சஸ் இன்கம் வந்து நீங்க வேலை பண்ணாம இருந்தாலும் வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் இதெல்லாம். இது வந்து யாருமே இது வரைக்கும் ஷேர் பண்ணி பார்த்ததில்ல எனக்கு தமிழ் சேனல்ஸ்ல. ஏன்னா இங்கிலீஷ்ல நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்லயும் நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஹிந்தில நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஆனா எந்த சேனல்லையும் நானும் பார்த்தேன், இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலா வந்து யாரும் ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான். என்னோட இன்கம் சோர்ஸ் ரிப்போர்ட் இது. ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு. $180, அதாவது பாத்தீங்கன்னா 12,587 ரூபா 85 பைசா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க புதுசா இருந்தா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பீஸ்.